வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஒரு சில கொஸ்டின்ஸ்னா ஒரு சில டாபிக்ல முக்கியமான டாபிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல பார்க்க போற முதல் டாபிக்னா போர்ட் மாஸ், கணித குறியீடு மாற்றுதல். சரிங்களா? அப்படின்னா என்ன சார்னா, இது கண்டிப்பா இதுல போன வருஷம் நம்ம பசங்க இதுல 3 கொஸ்டின் வந்துருக்கு. இது வரைக்கும் வருஷம் 3 கொஸ்டின் தான் கவனிங்க. பின்னா சரிங்களா, அடைப்பு குறின்னு சொல்லுவாங்க. அடைப்பு குறி சரிங்களா, எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம். ஓகே, அடுத்து சரியா, ஓன்றது இல்லை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா வகுத்தல் சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான். அடுத்து எம் சரியா, அப்படின்னா பெருக்கல் சொல்லுவாங்க, மல்டிபிகேஷன். ஓகேவா? அடுத்து டிவிஷன் சரியா, பெருக்கல் எடுத்து சரியா கூட்டல். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ரேஷன், கழித்தல் சொல்லுவாங்க. சரியா, புரியுதா? இதுதான் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினே பார்க்க போறோம். சரியா, என்ன சார் இது அப்படின்றது ஒண்ணும் இல்லை. இது ஒரு சின்ன உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் செட்டுக்கு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 1. சரிங்களா, இப்போ போர்ட் மாஸ் சொன்னேன். சரிங்களா, இதுல பார்க்கணும்னா ஒரு 3 கண்டிஷன் தெரியணும். முதல்ல உங்களுக்கு சரியா வகுக்க தெரியணும், பெருக்க தெரியணும், கூட்ட தெரியணும், மைனஸ் பண்ண தெரியணும். இதை பண்ண தெரிஞ்சாவே சிம்பிளா கான்செப்ட் முடிஞ்சிடலாம். அதுக்கு மேல இது ஃபர்ஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதை பண்ண தெரிஞ்சுன்னா உள்ள பிராக்கெட் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கொஸ்டின்குள்ள பார்க்கும்போது தெரிஞ்சுக்க போறோம். புரியுங்களா? இது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கவனிங்க, நம்ம டிவிஷன் பண்ணிட்டு அடுத்தது மல்டிபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிளஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்சர். இதுதான் ஸ்டெப், இதுதான் முறை. ஓகேவா? இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி போட்டு தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி கொஸ்டின் தெரியாதவங்க இது இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும் மெத்தடு. ஃபர்ஸ்ட் கவனிங்க, கணித குறியீடு மாற்றத்துல போர்ட் மாஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? பிராக்கெட் இருக்கா ஃபர்ஸ்ட்? நம்ம ரூல் நம்பர் 1 சரியா இருக்கா பாருங்க, இருக்கு. சரி, ஓகே. சொல்யூஷன் சரியா, நம்ம 36 சரியா, 36 மைனஸ் 12 சரியா, 36ல சரிங்களா மைனஸ் 12 போச்சுன்னா எவ்வளவு? சரியா, 24. ஓகேவா? 24 தெரியுதா கொஸ்டின்? பாருங்க, எழுதிங்க ஃபர்ஸ்ட். சரி, நான் முதல்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பண்ணி 24 சரியா. இது முடிஞ்ச உடனே அடுத்து டிவிஷன் 4, அடுத்து பிளஸ் 6 டிவிஷன் 2 பெருக்கல் 3. ஓகேவா? சிம்பிள் தானே. அடுத்து இப்போ பிராக்கெட் கேன்சல் ஆயிரும். சரியா, இந்த மாதிரி ஆன்சர் பண்ண உடனே அடுத்து பிராக்கெட் கேன்சல் ஆயிரும். சரி, மறுபடியும் பிராக்கெட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம ஒன்னொன்னா சிம்பிளிஃபை பண்ண இருப்போம். சரியா, சுருக்கின்னு இருப்போம். அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். கவனிச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் நம்பர் 2 சரியா, என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். சரியா, எத்தனை 24 இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிச்சு. அப்போ 6 சரியா, நீங்க 6 பிளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்த டிவிஷன் அதே டிவிஷன் அங்க பண்ணணும். திருப்பி கீழே எல்லாம் பண்ணக்கூடாது. 6க்குள்ள எத்தனை 2 இருக்குது? 3 இருக்கு. அடுத்து 3 9 3 9 பிளஸ் 6. ஓகேவா? இப்போ 9 பிளஸ் 6 அப்போ என்ன ஆன்சரு? 15. ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிள். வெரி 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 சிம்பிள் தான் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுக்கான கொஸ்டின்ஸ் நான் இப்ப அடுத்து இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் நான் போட்டிருக்கேன். அடுத்த கொஸ்டின் குள்ள போவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. சரியா, என்ன சார் இது புதுசா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காத. சரியா, இப்படிதான் நான் ஒரு கொஸ்டின் டைரக்டா வந்தா எப்படி அப்ரோச் பண்றது நான் சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா? போர்ட் பாஸ் ரூல்ஸ் படி இதான் உங்க மெத்தட். ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்காங்க. இப்ப உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, குறியீடு மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. சரியா, இந்த குறியீடுகளை மாற்றி கோவையின் மதிப்பு என்ன இல்ல சுருக்குக அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா, உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க. இதுதான் உங்க சைட்ல கொஸ்டின். ஒரு ஷார்ட்கட்டா சொல்றதுனால கவனிங்க. இந்த பக்கம் கியூன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் கியூனா கொஸ்டின், ஏன்னா ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நீங்க இந்த பக்கம் இருக்குது அப்படியே கரெக்டா கொடுத்துட்டுப்பாங்க. இதை இந்த பிளஸ் தான் நீங்க மைனஸா மாத்திக்கணும். பெருக்கல வகுத்துல மாத்திப்ப அந்த மாதிரி தான் கான்செப்ட். இங்க பாருங்க. இப்போ சொல்யூஷன் நம்பர் சரி கவனிங்க.
செகண்ட் கொஸ்டின். இப்போ 252 ஓகேவா, பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், சரியா. அடுத்து மைனஸ் என்பது பெருக்கல், சரியா, 5 எனவும், சரியா. அடுத்து பிளஸ் இருக்குல்ல, நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இங்க மெத்தட்ல என்ன இருக்கோ அது இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா. பிளஸ் என்பது -32, இந்த நம்பர் இடம் மாறக்கூடாது. இங்க வந்து குறியீடு மட்டும் தான் மாறணும் தவிர எக்காரணம் நம்பர் சேஞ்ச் பண்ணவே கூடாது, ஓகேவா. அடுத்து டிவிஷன் என்பது +92, ஓகேவா. கவனி, சரியா. ரூல்ஸ் படி நம்ம என்ன சொன்னேன், பிராக்கெட் இருக்கா பாரு, ஃபர்ஸ்ட் பாரு, இல்ல, அப்போ நம்ம பிராக்கெட் எடுக்கணும் அவசியம் இல்லை. அடுத்த கட்டு என்ன பண்ணோம், வகுத்தல், ஓகேவா. 252, சரியா. 252 வகுத்தல் 9. அதுதான் நம்ம என்ன சொன்னேன், வகுத்தல் தெரியணும் சொன்னல, சரியா. உங்களுக்கு பெருக்கல் தெரிஞ்ச, வாய்ப்பாடு டேபிள்ஸ் தெரிஞ்ச உங்களுக்கு ஈஸியா இப்ப சரியா. 27 9 243, 28 9 252, ஓகேவா. 28ஆல வகுப்படும், முடிஞ்சிச்சு இது. அடுத்து 5 -32 + 92, ஓகேவா. அடுத்த ஸ்டெப் பண்ணீங்க. அடுத்து சரியா, 8 40 2 140 -32 + 92, ஓகேவா. நீங்க பாருங்க, இதுதான் போனேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும், ஓகேவா. நம்மளால எடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிளஸ் பண்ணோம்னா பக்கத்துல நம்பரை பிளஸ் பக்கத்துல எல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து இடமதிப்பு, பிளேஸ் ஆஃப் வேல்யூ. 92 வந்து பெருசா இருக்கு, பிளஸ்ல இருக்கு, ஓகேவா. இப்ப மைனஸ்ல வந்து சின்ன நம்பரா இருக்கு, அதெல்லாம் மைனஸ் ஆகாது. சோ அடுத்த நம்பர் என்னவோ அது கூட தான் நீ வந்து பிளஸ் பண்ண கத்துக்கணும், சரியா. இப்போ 140 இருக்கு, இங்க -32 இருக்கு, இங்க +92 இருக்கு, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா. இந்த நம்பர் வந்து இங்க வந்து சபிள் பண்ணணும், ஓகேவா. இப்போ 2, சரியா. அடுத்து என்ன பண்ணணும், சரியா. இப்போ 9 ஒரு 9 ஒரு இப்போனா 13, சரியா. அப்போ 232 ஆகும் நம்மளுக்கு, ஓகேவா. 232 ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண என்ன வரும் உங்களுக்குள்ள ஐடியா கிடைக்கும், ஓகேவா. அடுத்து 32, ஓகேவா. இப்போ போயிடுச்சுன்னா 200, ஓகேவா. ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து 200, ஓகேவா. பிடிச்சிருக்குதா? இதை விட இன்னும் ஷார்ட் பண்ண, இது 2 ஸ்டெப்ல கூட ஷார்ட் பண்றேன், நான் சொல்லி தரேன். முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்துக்கிட்டு நான் போக முடியும். எடுத்தோடனே ஷார்ட்டா போனா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸாம் நம்பர் 3 மகாராஜா, சரியா. ஃபர்ஸ்ட் கவனிங்க, சரியா. இன்னொரு விஷயம் நான் ஃபர்ஸ்ட் கவனி, நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன், ஓகேவா. இங்க ஒண்ணும் இல்ல, பிளஸ் என்பது பெருக்கல் எனவும், இப்படிதான் உனக்கு வந்து கொஸ்டினுக்குள்ள ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. நான் வந்து கொஸ்டின் எழுத டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன், ஓகே. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. என்ன சார் ஈக்குவல் கொடுத்துருக்கா, அப்படி இல்லை. பிளஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது மைனஸ் எனவும், வகுத்தல் என்பது பிளஸ் எனவும், மைனஸ் என்பது வகுத்தல் எனவும், இப்படிதான் கொஸ்டின் போவோம், சரியா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் இருக்கும், விண்டோஸ்ல அந்த மாதிரி தான் எழுதணும், சரியா. ஃபர்ஸ்ட் கவனிங்க. அடுத்து எக்ஸாம் நம்பர் 3 175. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சொல்யூஷன், சரியா. கொஸ்டின் வந்து மாத்தணும், ஓகேவா. 175 மைனஸ் என்பது மாதிரி சொல்லுங்க, டிவிஷனா மாத்திடும், அந்த நம்பர் அப்படியே வச்சிடணும். அடுத்து டிவிஷன் என்பது என்ன சொல்லிக்கிறான், +5. அடுத்து சாரி அடுத்து +5, ஓகேவா. 25, இங்க இருக்க கொஸ்டின் 25, ஓகே. டிவிஷன் பிளஸ் மாத்திக்கிறோம், 5 வந்துருச்சு. இந்த பிளஸ் என்பது பெருக்கல் 20, பெருக்கல் என்பது -3, பிளஸ் என்பது 2 முறை வருது, சரிங்களா. இப்போ வந்து பெருக்கல் என்பது, சரியா, 2 முறை வருது பெருக்கல வச்சுக்கோங்க. இங்க பிளஸ் என்பது பெருக்கலா இருக்குது, அடுத்து அந்த 20 அப்படியே நான் கீழே போட்டேன், அதே பெருக்கல் மறுபடியும் என்ன இருக்குது, சரியா, -3, பிளஸ் என்பது பெருக்கல் எனவும், ஓகேவா. கொஞ்சம் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறதா கொஸ்டின் கொடுப்பான், ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ அடுத்து என்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன், சரியா, பிராக்கெட்டுக்காக செக் பண்ண சொன்னேன், டிவிஷனுக்காக செக் பண்ணேன், சரியா. அடுத்து மல்டிப்ளை பண்ண சொன்னேன், அடுத்து பிளஸ் பண்ண சொன்னேன், அடுத்து மைனஸ் பண்ண சொல்ல, ஓகேவா. எத்தனை 25 இருக்கு, 175ல எத்தனை 25னா 25 125, கரெக்டா. ஓகே, அதுதான் என்ன சொல்ல, வாய்ப்பாடு தெரியணும், அப்படின்னா உங்களுக்கு தெளிவா சொல்ற, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. 25 7, சரியா, 175 சொல்லலாம், இல்ல
20/7 சரியா, 7 சரியா, 25 உனக்கு இது வேணாம், உன் ஸ்டெப் உனக்கு புரியாது சரியா, நீ இந்த மாதிரியே போய்க்கும் சரியா. கவனிச்சுக்க சரி, வகுத்தல் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். நீ ஒன்றும் இல்லை சார் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா நீ இப்படியும் பண்ணிக்கலாம் சரியா. 25 சாரி 25 சரி, 7 மல்டிபிகேஷன் ஆகும் சரியா. இப்படி பண்ணாலும் உனக்கு வந்து கொஸ்டின் வந்துடும் சரி. எத்தனை 25 இருக்கு, அது கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், நீ வாய்ப்பாடு தெரிஞ்சுனாவே ஈஸி தான் ஆன்சர் ஓகேவா. சிவானி அடுத்து முடிஞ்சிச்சு. அடுத்து பிளஸ் சரியா, இந்த பிளஸ் அப்படியே போடு. 5 பெருக்கல் 20 மைனஸ் 3 பெருக்கல் 10 சரியா. ஷார்ட்டா பண்ணலாமா சிவானி. அடுத்து என்ன பண்ணோம், ரூல் படி இது முடிஞ்சிச்சு. ரூல் படி நம்ம பெருக்கணும் ஓகேவா. இது பெருக்க முடியாது பெரிய நம்பர். அப்போ அடுத்து என்ன பண்ணணும், 7 பிளஸ் அப்படியே போடுற சரியா. 5 100 சரியா, மைனஸ் 3 பைத்தா 30 ஓகேவா. அடுத்து என்ன பண்ணணும், நான் பல முறை சொல்லிக்கிறேன், மைனஸ் என்ன பண்ணக்கூடாது, ப்ளஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. அப்புறம் என்ன பண்றேன், 37 ஆயிருது ஓகேவா. 7 பிளஸ் ஒரு 30 எவ்வளோமா, 37 மைனஸ் 100 சரியா, புரியுதா. அடுத்து 37 மைனஸ் 100 சரியா, எவ்வளோ 77 சரியா. இன்னும் தெளிவா சொன்னா 100 இருக்குமா, 100ல இருக்கா புரிஞ்சுக்க, 37 ஓகேவா, புரியுதா சரிடா. பாத்துக்க, இப்போ இதுக்குள்ள கேன்சல் பண்ணா தான் ஆன்சர் சரியா. 37 நான் இன்னும் தெளிவா சொல்றேன், இதுக்கு மேலே தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் முடியாது சரி. ஆன்சரு 77 ஓகேவா. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாம். எக்ஸாம் சரியா, கொஸ்டின் நம்பர் 4, எக்ஸாம் நம்பர் 4 ஓகேவா. சொல்யூஷன் நீங்க இது ஒரு மெத்தடுப்பா சரியா. போன கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின் சரியா. எக்ஸாம் நம்பர் 3 வந்து எஸ்எஸ்சில 2000 கேட்ட கொஸ்டின் சரியா. 2000 பிளஸ் இப்போ வந்து 2022 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன் சரியா. அது சொல்ல மறந்துட்டேன் வச்சுக்கோங்க. அடுத்து எல் என்பது சரி, என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எல் என்பது பிளஸ் எனவும், எல்ல வந்து பிளஸ்ஸா இருக்கான். எம் என்பது மைனஸ் எனவும் சரியா, எம் என்பது மைனஸ் எனவும், என் என்பது பெருக்கல் எனவும், பி என்பது வகுத்தல் எனவும் எனில் 14 சரியா, n 14 L 42 P 2 M 8 is equal to question mark ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்தா ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க, இப்ப 14 கொடுத்துருக்காரா, அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க, நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணவே இருக்கக்கூடாது ஓகேவா. என்ன இப்ப என்ன சொல்றீங்கன்னா ஆர்டர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை பாருச்சா, மாத்தி மாத்தி கொடுக்கலாம் ஓகேவா. n என்பது என்ன மாதிரி இருக்குதான், பெருக்கலாம் மாதிரி இருக்குது, அந்த பக்கத்துல நம்பர் அப்படியே போட்டுக்க. அடுத்து எல் என்பது என்ன மாதிரி இருக்குது பாரு, பிளஸ்ஸா மாதிரி இருக்குது 10. அடுத்தது 42. அடுத்து பி என்பது என்ன மாதிரி இருக்குதுங்க, டிவைடரா மாதிரி இருக்குது, அந்த பக்கத்துல 2 அப்படியே போட்டுட்டாங்க. அடுத்து எம் என்பது என்ன மாதிரி இருக்கு பாருங்க, எம் எங்க இருக்கு இதோ சரியா. மறுபடியும் எம் வருதா, கடை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சரியா. 10 சரியா, சாரி 14 சரியா, 14. என் என்பது என்ன மாதிரி இருக்கு சொன்னேன் சரியா, பெருக்கலாம் மாதிரி இருக்கு ஓகே, பெருக்கல் 10. அடுத்து 10 போட்டாச்சு. எல் என்பது என்ன மாதிரி இருக்கு, பிளஸ் மாதிரி இருக்குது. அடுத்து 42 அப்படியே வந்துருச்சு சரியா. பி என்பது டிவைடர் சரியா, ஓகே 2 வந்துச்சு. அடுத்து எம் என்பது சரியா, எம் என்பது 2 போட்டாச்சு, மைனஸ் ஓகே 8 ஓகே. அடுத்து கவனிங்க சரியா. சொல்யூஷன் இப்போ நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியாச்சு சரியா. நம்ம திருப்பி எடுத்து இந்த கொஸ்டின் எடுத்து வெளியே போடல, அதான் கொஸ்டின் உள்ள இருக்குல்ல, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கவனிங்க சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியலையா, ஃபர்ஸ்ட் கவனிங்க சரியா. எழுதிக்க, முதல்ல எழுதிக்க, சேஞ்ச் பண்ண முதல்ல எழுதி சேஞ்ச் பண்ண. ஓகே கவனி சரியா. ஃபர்ஸ்ட் கவனிங்க 14 மல்டிபிளேஷன் 10 பிளஸ் ஓகேவா. ஸ்டாப் பண்ணோம், ஏன்னா இங்க நம்ம பிராக்கெட் இல்லை. அடுத்து என்ன பண்ணோம், டிவைடர் ஓகேவா. இதுல எத்தனை 2 இருக்கு, 42 எத்தனை 2 இருக்குன்னா, இப்போ 5 2 20. அப்ப கண்டிப்பா 20 2 40, 21 2 42 புரியுதா சரியா. எக்ஸ்பிளைன் கேட்டல அதான் போட்டிருக்கேன் புஷுகணி சரியா. அப்போ இங்க 21 சரியா மைனஸ் 8 ஓகேவா.
அடுத்து மல்டிபை எங்க இருக்கு பாரு, இருக்கு பாரு, அப்படியே போடலாம். சரியா, 140 பிளஸ். சரி, ஓகே, அதை கொடுக்கணுமா? கவனி, 14 பெருக்கல் 10. சரி, எப்படி பண்ணணும்? 2 ஒண்ணுதான்டா. 0 0 ஒரு 4 4 ஒரு 1 140. இப்ப மட்டும் என்ன வந்துச்சு? அதெல்லாம் வந்துச்சு. ஓகேவா, 140. அடுத்து இது முடிஞ்சிச்சு. அடுத்து 21 மைனஸ் 8. ஓகேவா, அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன்? 140. சரியா, ஒரு 21 எவ்வளோச்சு? சரியா, மறுபடியும் சொல்ற மாதிரி இங்க பாரு, உனக்கு தெரியலன்னா தப்பே இல்லை, எடுத்து வெளியோட போட்டுக்க. சரியா, 161. ஓகேவா, 161 மைனஸ் 8. சரியா, கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டாங்க, ஆன்சர் பண்ண சொல்லலாம். 2 செகண்ட் டைம் உனக்கு. ஆச்சா, இதுல 10ல 8 போச்சு, 11ல 8 போச்சுன்னா 161 இருக்குல்ல, 11ல 8 போச்சுன்னா 3. சரியா, மீதி ரிமைண்டர் இருக்கும். சரி, ரிமைண்டர்னா 10 10ல 5 போச்சுன்னா 5. சரி, அந்த 1 அப்படியே இருக்குன்னா 153. தெளிவா சொல்ற மாதிரி இருக்கணும். 161ல 8 போச்சுன்னா எவ்வளவு? ஓகேவா, ஆன்சரு 153. ஓகேவா, ஓகே, இது ஆன்சர் தான். சரியா, கொஞ்சம் புரியலன்னா கேள் ராஜா, வேற மாதிரி இன்னும் ஷார்ட் அவுட்டா சொல்லி தரேன். இதே ஷார்ட்டா தான் போயிட்டு இருக்கேன். சரியா, டைமிங் கிடைக்கணுன்றதுதான் ஒண்ணு. ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இது எப்படி எவ்வளவு வேகத்துல போகும், இதை விட நான் இங்கேயே முடிக்கிற அளவுக்கு நான் வந்து கொண்டு வரேன். சரியா, போப்போ கொஸ்டின்ஸ் நீயே பார்த்திருப்ப. 4 ஸ்டெப் வெறும் 1 2 3. இதான் 3 ஸ்டெப்ல தான் வந்து நிப்பாட்டு இருக்கேன். இதை விட நான் 2 ஸ்டெப்ல நிப்பாட்டினா நீ வேகமா இருக்கணும். நீ வந்து அதுக்கான தயார்படுத்தினா மட்டும் இது சாத்தியம். ஓகேவா, இப்ப நான் வந்து எல்லாமே நானே பண்ணிட்டு நானே பண்ணா அது வந்து வேஸ்ட். அதனால சொல்றேன், நீ வேகமா எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் நீ எவ்வளவு ஹெவியா கொடுக்குறியோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா டைம் பிக்கப் ஆச்சுன்னா போதும். ஓகேவா, அதுதான் நான் வந்து உனக்கு ஃபோக்கஸ் பண்ணி நான் இவ்வளவு ஷார்ட்டா சொல்றேன். அது என்ன சொல்றேன், நான் என்ன பண்றேன் முதல்ல ஃபர்ஸ்ட் பாத்தியா, இப்ப மைனஸ்ன்னு சொல்றேன். அடுத்து என்ன சொன்னேன், இப்ப 42 வகுத்தல் 2ன்னு சொல்றேன். இப்ப புரியுதா? இப்ப நான் எனக்கு என்ன தேவைப்படுதுங்க, மேஜரா டிவைடர் தேவைப்படுது, எனக்கு வந்து கழித்தல் தேவைப்படுது, அடுத்து பெருக்கல் தேவைப்படுது. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், மைனஸ் தேவைப்படுது. புரியுதா? இப்ப 100% நீ வந்து நீ ரெடியா இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். புரியுதா? நீயே தெரியாம பேட் கமெண்ட்ஸ் பேட் நெகட்டிவ் நீயும் மைண்ட் உள்ள ஏத்துக்கினாலும் உனக்கே உண்மையில் நம்பிக்கை இல்லாத கடவுளே வந்தாலும் நேர்ல இருந்து ஒன்றும் பயன் இல்லை. ஓகேவா, சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? 5வது கொஸ்டின். சரியா, எக்ஸாம்பிள் நம்பர் 5. ஓகேவா, சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். 20 மைனஸ் 10 என்பது 200 இருக்குதான். 8 வகுத்தல் 4 என்பது 12. 6 பெருக்கல் 2 என்பது 4 எனில் என்பது இல்லது பேர் ஏன் போட்டு வச்சுக்கிறேன். சரியா, 100 மைனஸ் 10 பெருக்கல் 1000 வகுத்தல் 1000 பிளஸ் 100 பெருக்கல் 10 இஸ் கொஸ்டின் மார்க். சரியா, இவையின் கோவையின் மதிப்பு என்ன? சரியா, என்பது கோவையின் மதிப்பு என்ன? சரியா, வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன சார், மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 20 மைனஸ் 10 என்பது 200 ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? புரியுதா? அப்ப 20 மைனஸ் 10ன்னா எப்படி 200 ஆகும்? ஃபர்ஸ்ட் நீ கான்செப்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே இல்லையா? அப்போ 20 மைனஸ் 10 போது நம்மளுக்கு 200 வராது. கரெக்டா இல்லையா? இப்ப 20 பெருக்கல் 10 தான் என்ன ஆகும்? 200 ஆகும். ஓகே, அப்போ இது கொஸ்டின், இது ஆன்சர். மைண்ட்ல வச்சுக்கோ. அடுத்து ஓகேவா, 8 வகுத்தல் 4 என்பது சரியா என்ன மாதிரி இருக்கா? 12 மாதிரி இருக்கு. கரெக்டா? ஆனா நம்ம கொஸ்டின்ல இந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா? எதை கூட இதை பண்ணா நம்மளுக்கு வந்து 12 கிடைக்கும். 8 பிளஸ் 4 தான் 12 கிடைக்கும். கரெக்டா? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பெருக்கல் 2 என்பது 4 எனில் அது எப்படி 6 பெருக்கல் 2 தான் 4 வரும். சரியா, 6 பெருக்கல் 2 சேர்த்தா 4 வந்து சொல்லிக்கிறாங்க. 6 பெருக்கல் 2 சேர்த்தா 6 2 12 தான் வரும். சோ இங்க 6 கூட மைனஸ் 2 பண்ணா 4 வரும். நான் இங்க என்ன கேட்கறேன்னா, இத பண்ணுன்னு சொல்லல, இத நான் 6 பெருக்கல் 2 பண்ணிருக்கிறேன், அதனால எனக்கு வந்து 4 கிடைச்சு. அப்போ நீ தான் கேட் பண்ணணும் எப்படி வரும் அப்படின்னு மைனஸ் பண்ணா வரும். சரியா, இதை வந்து 8 பிளஸ் 4 பண்ணா 12 வரும். புரியுதா? அப்ப 20 மைனஸ் 10 பண்ணா 200 வராது. 20
பெருக்கல் 10 20 10 பெருக்குனா மட்டும்தான் என்ன முடியும் 20 பெருக்கல் 10 பண்ணா 200 வரும். அதான் சொல்லும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க, சரியா? அந்த மாதிரி தான் பண்ணும். அப்போ கீழே இருக்கும் அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிப்பாங்க, கடலையா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இதை நம்மளுக்கு தெரிஞ்சா முடிஞ்சா எதில் அடுத்து கீழே நல்லா புரிஞ்சுக்க. இப்போ 100 மைனஸ் 10 கரெக்டா என்ன சொல்லிக்கிறாங்க 1000, சரியா? அப்ப நல்லாவே தெரியும் 1000 வரணும். நம்ம என்ன பண்ணோம் 100 கூட அதே ஸ்டெப் தான் பாத்துக்க, சேஞ்சஸ் இல்லை, சரியா? 10 மாத்தினாதான் எனக்கு என்ன கிடைக்கும் 1000 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து ஸ்டார் போடுறேன், கொஸ்டின் மட்டும் ஸ்டார் போடுறேன். அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் கவனி 100 மைனஸ் 10 அதுல என்ன சொன்னேன், சரியா? 1000 கிடைக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவனி, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ, சரியா? 1000. அடுத்து அப்போ கான்செப்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கல, சரியா? கான்செப்ட் நம்மளுக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணலாம், அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனி, ஐடியா கொடுத்துருக்காங்க. என்ன ஐடியானா ஃபர்ஸ்ட் கவனிமா, இப்போ இது கொஸ்டின் சொன்னேன், இப்போ நம்ம ஆன்சர் மட்டும் எடுத்துக்கலாம். 100, சரியா? மைனஸ் எங்க பண்ணிக்க, மைனஸ் பெருக்கல். ஓகேவா? புரியுதா? சரி, தெளிவா சொல்றதுனால வந்துச்சா, ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இப்ப கொஸ்டின் கொடுத்துருக்கானா 20 எல்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, முடிஞ்சா? இப்போ 100 மைனஸ் 10 பெருக்கல். இப்போ 80 கொடுத்தா நம்ம இதே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அவன் என்ன பண்ணிட்டான், அங்க 80 கொடுக்கல. நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, 80 தெளிவா கொடுக்கல. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி அந்த சஃபிள் பண்ணிருக்கான் பத்தியா? இது இப்ப நம்ம பிளஸ் என்பது மைனஸ் பண்ணுவோம், அது என்ன சொல்லிடுறான் இங்க வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், ஒரு டிஃபிகல்ட்டா கொடுத்துருக்கான், சரியா? கண்டிப்பா எஸ்எஸ்சில, சரியா, ஜிடியும் சரி எம்டிஎஸ்லும் சரி, சரியா, 99% இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மாடல், இதே கொஸ்டின் இல்லை, இதே மாடல். ஏன்னா இது வந்து சரியா டிஎன் யூஎஸ்ஆர்பியில ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், பிசில கேட்ட கொஸ்டின். நீங்க எடுத்து விட பாரு, 2 கொஸ்டின் போல 22 23 எடுத்து விட பாரு இந்த கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனி, அடுத்த கொஸ்டின் கவனி. சேம் இதே கொஸ்டின், இது மேல இல்லாம இந்த கொஸ்டின் மட்டும் அப்படியே கேட்டிருக்கான், சரியா? கவனி, இப்ப என்ன பண்ண சொல்றேன்னா, இங்க 20 மைனஸ் 10 என்பது 200 மாத்திருக்கல, அது மாதிரி நான் சொல்லும் போது, அப்ப நான் எனக்கு வந்து இங்க மைனஸ், மைனஸ் என்பது எனக்கு பெருக்கல் எனவும், கரெக்டா? வகுத்தல் என்பது எனக்கு பிளஸ் எனவும், பெருக்கல் என்பது மைனஸ் எனவும், இந்த மெத்தட் எழுதுறோம். ஓகே, சுகவனி சொல்யூஷன். இப்போ எனக்கு 100, சரியா, மைனஸ் என்பது என்ன மாத்திருக்கேன் பாரு, எனக்கு பெருக்கல் 10. ஓகேவா? அடுத்து பெருக்கல் என்பது மைனஸ், கரெக்டா? இங்க பாரு, அதே பெருக்கல் என்பது என்ன இருக்கு வகுத்தல், கரெக்டாப்பா? புரியுதா? அடுத்து பாத்தீங்கன்னா 100 மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், சரியா? அடுத்து பெருக்கல் என்பது, சரியா, 100 பெருக்கல் 10 மைனஸ் 1000 வச்சுங்களேன். இங்க என்ன சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் குறிப்பு பார்த்தாச்சு, சரியா? மைனஸ் என்பது பெருக்கலை மாத்திட்டோம், சோ முடிஞ்சிச்சு. அடுத்து பெருக்கல் என்பது எங்க பாரு, கொஸ்டின் குள்ள பெருக்கல் இருக்கு பாரு, பெருக்கல் என்பது மைனஸ் மாத்திட்டோம். அடுத்து 1000 அப்படியே போட்டாச்சு, புரியுதுனால தெரிய புரிஞ்சுங்க. அடுத்து டிவைடர் என்பது எனக்கு என்ன, பிளஸ் 1000. ஓகேவா? புரியுதா? 3 குறிப்பு பார்த்துருக்கோம் பாரு. ஓகே, அடுத்து 1000, சரியா? ஓகே, அடுத்து பிளஸ் என்பது என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம, பிளஸ் என்பது எங்க மாதிரி இருக்கு. ஓ, எனக்கு என்ன பிளஸ் என்பது என்ன மாதிரி இருக்கு எனக்கு இங்க, சரியா? டிவைடர் பாரு, செக் பண்ண, சரியா? அடுத்து ஓகே, 1000 என்ன வரும் 100, கரெக்டாப்பா? அடுத்து பெருக்கல் என்பது எங்க மாதிரி இருக்கு பாரு, மைனஸ், கரெக்டா? ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும், யோசிக்காத, சரியா? கலையக்கிறாத, ஃபர்ஸ்ட் கவனி, சரியா? நான் போர்ட் பாஸ் சொல்லுச்சு படி, சரி போனோம். என்ன பண்ண சொன்ன முதல்ல இருக்கா? செக் பண்ற முதல்ல தம்பி, செக் பண்ற முதல்ல, செக் பண்ணிப்பார். ஓகேவா? என்ன சார் எல்லாமே 100 10 100 எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்றியா? சரியா?
சரியா? எழுதிக்கோடா சீக்கிரம். ஓகே நோனி அடுத்து பார்த்தீங்கன்னா 100 பெருக்கல் 10 மைனஸ் 1000 பிளஸ் இதோட ஹோல் பண்ணேன். எனக்கு தான் நம்ம கான்செப்ட் இருக்குது. 1000க்குள்ள எத்தனை 100 இருக்கு ராஜா? ஓகே 10 10 100 1000 ஓகேவா? அடுத்து மைனஸ் 10 ஓகேவா நோனி? அடுத்து வெரி சிம்பிள் தான். அடுத்து என்ன பண்ணும்? பெருக்கணும் கரெக்ட் இல்லையா? எதோட பெருக்கணும்? இங்க மைனஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் சொன்னேன் கரெக்ட் இல்லையா? சரியா? இப்ப என்ன சொன்னேன்? சரி அடுத்து என்ன மல்டிபிகேஷன் கரெக்டா? 100 பெருக்கல் 10. சரி உனக்கு இரு டைம் வேஸ்ட் ஆகணும். வச்சுக்கோனி இங்க 100 இருக்கா? 10 0 1 ஓகேவா? பெருக்கணும்னா நம்மளுக்கு வரும் 1000 வரும் ஓகேவா? அடுத்து என்ன வரும்? குறியீடு மாறினே மைனஸ் 1000 பிளஸ் 10 மைனஸ் 10 ஓகேவா? 1000 அடுத்து என்ன பிளஸ் தானே பண்ணணும். எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, பிளஸ் பண்ண முடியாது கரெக்டா? ஏன்னா இங்க பாரு மல்டிப்ளை முடிஞ்சிச்சு. பிளஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு எல்லாமே நான் எப்படி பிளஸ் சரியா நோனி? இப்போ எனக்கு வந்து இப்ப நான் எங்கேயுமே மைனஸ் பண்ண முடியாது. ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஜீரோக்கு தான் யோசிக்காத. எங்கேயுமே மைனஸ் பண்ண முடியாது சரியான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. இங்க அடுத்த ஸ்டெப் நீ என்ன பண்றேன்னு பண்ணிட்டு போயினாரு. பெருக்குறியா? எதோட பெருக்கிற? எங்க இருக்கு அதாவது பெருக்காச்சு. ஓகே அடுத்து பிளஸ் பண்ணணும் கரெக்டா இல்லையா? இப்போ எனக்கு இந்த மைனஸ்க்கு போது என்ன பண்ண சொன்னேன்? இங்க வந்து இந்த 1000 ஓகேவா? அது கூட என்ன பண்ற 1000 சரியா? 1010 ஓகேவா? இங்க 1010. இப்ப இது முடிஞ்சு எனக்கு இந்த 10 முடிஞ்சு. இப்ப ரிமைண்டர் என்ன இருக்கு எனக்கு? மைனஸ் 1000 சரியா? அதுதான் பண்ணாலும் அதுதான் வரும் ஓகேவா? இப்ப எப்படியும் அதே பிளஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ 1010 ஓகேவா? இப்ப நான் 1010 ரூபாயும் 1010 ரூபாயும் நான் மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? எனக்கு 0 தான் கிடைக்கும் ஓகேவா? ஆன்சர் இதுக்கான ஆன்சர் 0 ஓகேவா? வேற சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? சரி இதுல எனக்கு சுத்தமா புரியல சார் அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் பார்க்கலாம் ஓகேவா? ஆர் அல்லது எனக்கு இதெல்லாம் லேட் ஆகுதுன்னா ஒண்ணும் இல்லை. இங்க பாரு இப்போ 1000 இங்கிருந்து வா சரியா? கீழே வா 1000 மைனஸ் 1000 சரியா? பிளஸ் 10 மைனஸ் 10. நான் ஆல்ரெடி கிளாஸ் சொல்லிப்பேன். இல்லு வந்தா மல்டிபிகேஷன் பண்ணணும் கரெக்டா? 0ல ஆரம்பிச்சா 0 தான் வரும் ஆன்சரு. 5ல ஆரம்பிச்சா 25 ஆச்சா ஆன்சரு 5ல் தான் முடியும் சரியா? 9ல ஆன்சரு என்னன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிக்கல. அதே அது மெத்தட் தான். அப்ப கண்டிப்பா எனக்கு ஆப்ஷன் 0 தான். ஒண்ணு 10 கொடுத்துக்கலாம், 100 கொடுத்துக்கலாம், 0 கொடுத்துக்கலாம் சரியா? இல்லைன்னா ஒரு 1000 கொடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படின்னு போய் எப்படி சொன்னாங்க ஈஸியா புரிஞ்சுக்க பாரு. இப்போ எனக்கு வந்து 1000க்கு 1000 கேன்சல் ஓகேவா? புரியுதா? எனக்கு பிளஸ் இல்ல முடிஞ்சிச்சு ஓகே. 1000க்கு 1000 கேன்சல். அடுத்து 10 மைனஸ் 10 அடுத்து என்ன வரும்? 0 தான் வரும். இப்படி பண்ணிக்கலாம். அடுத்து 6வது சரியா? இங்க பிளஸ் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பெருக்கலும் பெருக்கல் என்பது பிளஸ் எனவும் எனில் 12 பிளஸ் 6 வகுத்தல் 3 மைனஸ் 12 மைனஸ் 2 பெருக்கல் 8 SSC 2001 கேட்ட கொஸ்டின் ஓகேவா? சொல்யூஷன் சரியா? இப்போ 12 பிளஸ் என்பது என்ன சொல்லிக்கிறாங்க? வகுத்தல் சரியா? வகுத்தல் 6 வகுத்தல் என்பது மாதிரி மைனஸ் 3 மைனஸ் என்பது மாதிரி இருக்குது பெருக்கல் 2 சரியா? அடுத்து பெருக்கல் என்பது என்ன மாதிரி சொல்லிக்கிறாங்க? பிளஸ் சரியா? 8 ஓகேவா? கவனி இப்ப வகுத்துல எத்தனை இருக்கு? 2 ஓகேவா? எத்தனை இருக்கு? 12ல சரியா? 1 6 2 6 12 மைனஸ் 3 பெருக்கல் 2 சரியா? பிளஸ் 8 அடுத்து சரியா? அடுத்து என்ன பண்ண சொன்ன? மைனஸுக்கு சரியா? மைனஸ்னா அப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா? இது பண்ணலாம். அப்போ ஓகேவா? 2 மைனஸ் சரியா? என்ன பண்ணலாம்? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தைரியமா பண்ணலாம். ஏன்னா பெரிய நம்பர் தானே இது சரியா? 6 பிளஸ் 8 6 8 எவ்வளவு ஆச்சு? பண்ண முடியுமா? மைனஸ் சின்ன நம்பரு பண்ண முடியாது. சோ என்ன பண்ணும்? இங்க இருக்க நம்பர் 10 மைனஸ் 6 அப்ப ஆன்சரு 4. செக் பண்ணி பாரு ஓகேவா? செக். எக்ஸாம்பிள் நம்பர் 7 ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்டா சரியா? மணி
வென் என்பது சரியா, வென் என்பது பெருக்கல், யூ என்பது வகுத்தல், கம் என்பது மைனஸ் மற்றும் வில் என்பது பிளஸ் எனவும் குறிப்பிட்டால் 8 வென் 12 வில் 16 யூ 2 கம் 10 கொடுத்தா வச்சுக்க. வெரி சிம்பிள் தான் சரியா. நீ நம்பர் அப்படியே வச்சுக்க. 8 வென் என்பது சொல்லிக்கிறேன்னா பெருக்கல் சரியா. அடுத்து 12 வில் என்பது என்ன மாத்திருக்காங்க பாருங்க பிளஸ் ஓகேவா எனவும் குறிப்பிட்டால். அடுத்து 12 யூ என்பது சரியா வகுத்தல் 2 ஓகேவா. ஓகே கவனி சொல்யூஷன் சரியா. ஷார்ட்டா பண்ணலாமா? செக் பண்ணிக்க, ஹேண்ட்ஸ் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்க. 10 வரல பாருங்க. கம் என்பது மைனஸ் ஓகேவா. அடுத்து இப்ப நம்ம டைரக்டா பண்ணலாம். 8 மைனஸ் 10 சரியா பிளஸ் 12 பெருக்கல் 8 ஓகேவா. இன்னும் ஷார்ட்டாவே சொல்றேன் நல்லா கொஞ்சிக்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இல்ல வகுத்தல் அது பெருக்கல் பிளஸ் மைனஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஓகேவா இங்க பாரு ஃபர்ஸ்ட் சொல்ற ஃபர்ஸ்ட் கவனிக்க. ஈஸியா ஃபாஸ்டா போறது ஏன்னா 7 கொஸ்டின் போயிடும் ஓகேவா. வேகமா போகலாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ எனக்கு வந்து என்ன போனாலும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இங்க எனக்கு 8 கிடைக்க போகுது கரெக்டா. இப்போ 2 16 சரியா, 2 16 சாரி 2 16க்கு 6 அடுத்து 1 8 சரியா. ரிமைண்டர் 14க்கு 1 இருக்கு கரெக்டா. அப்போ 96 தெளிவா சொல்றேன் திரும்ப புரிஞ்சுக்க. 12 இருக்கா 8 8 16 மிச்சம் 1 8 1 8 1 9 96 சரியா. அப்போ பிளஸ் 96. அடுத்து எனக்கு என்ன மைனஸ் 10. அடுத்து 96 8 இதுல 4 எடுத்து போட்டா 100 அதுல 104 சரியா. இவ்வளோ 104 மைனஸ் 10 மிச்சம் 94 ஆன்சர் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த குறி மாற்றத்துல இப்ப நம்ம வந்து மொத்தம் இது வரைக்கும் 4 டைப் பார்த்துருக்கோம் கரெக்டா. ஒரு டைப்ல ஒரு கொஸ்டின் எல்லா டைப்ல ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் சரியா. நான் பிக்சடா இந்த கொஸ்டின் கிடையாது, எல்லா டைப்ல ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு மாடல் ஒரு கொஸ்டின் சரியா. இன்னும் வந்து நம்ம ரிமைண்டர்னா ஒரு 4 மாடல் தான் பேலன்ஸ் இருக்கு சரியா. 4 மாடல்ல உனக்கு வந்து உனக்கான அப்படியே மாடல்ல பார்த்தா இன்னும் ஒரு 3 மாடல் கம்பல்சரி 3 மாடல் இருந்தாலும் அட்வான்டேஜ் நான் எடுத்துறேன். எல்லா கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்க. கொடுக்கப்பட்ட பரிமாற்றங்கள் இப்படியே கொஸ்டின் இருக்கும். கொடுக்கப்பட்ட பரிமாற்றங்கள் குறியீடுகள் மைனஸ் மற்றும் வகுத்தல் சரியா. மைனஸ் மற்றும் வகுத்தல் மற்றும் எண்கள் 4 மற்றும் 8 என்ன சார் இது ஒன்றும் புரியல. அதுதான் ஒன்றும் இல்லை. குறியீடுகள் வந்து மைனஸ் மற்றும் வகுத்தல் அப்படியே இருக்குமா, இந்த 4 மற்றும் 8 வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் சொல்றாங்க. இல்ல அப்படியே ஏதோ ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் சொல்றாங்க ஓகேவா. இந்த 4 8 10 இருக்கு இங்க பேரு எல்லாத்தையும் 4 இருக்கும் ஓகேவா. 8 எல்லாத்துலயும் இருக்கும் பார்த்துக்க ஓகேவா. 6 அதே மாதிரி தான் இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணி நீ சேஞ்ச் பண்ணி இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு மட்டும் கேட்கலாம் ஓகேவா. புரியுதா? ஷகோனி சொல்யூஷன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்க்கலாமா. ஆப்ஷன் ஏ சரி 6 மைனஸ் 8 வகுத்தல் 4 இதுக்கான ஆன்சர்னு சொல்றான் சரியா. இதுக்கான ஆன்சர் தான் இருக்குன்னு செக் பண்ணலாமா. இப்போ நம்ம போன் மாசம் படி சரி எத்தனை இருக்கும் 2 இருக்கும் கரெக்டா. மைனஸ் 6 எவ்வளவு இருக்கும் ஆன்சரு 4 தான் வரும் ஆன்சர் ஓகேவா இல்லையா. ஆன்சரு தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு புரியுதா. அடுத்து ஆப்ஷன் பி சரியா 8 மைனஸ் 6 வகுத்தல் 4 சரியா என்ன வரும் எதுல இருக்கும் சரி 6 வகுத்தா சரியா 4 வகுத்து எத்தனை ஒரு 4 ரிமைண்டரு 2 கரெக்டா. ஸோ என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு புள்ளி வச்சுட்டு இங்க 0 போடுவோம். அப்போ ஐநாங்க 20 அப்போ 0 1.5 வரணும் ஆன்சர். எவ்வளவு வரணும் 1.5 வரணும் கரெக்டா இல்லையா. அப்போ நம்ம இங்க பார்த்துலாம். அடுத்து 1.5 மைனஸ் 8 ஓகேவா. அப்ப 8ல சரியா 1.5 பிரச்சனை எவ்வளவு சரியா 7 இருக்கும் 6.5 ஆன்சர் வரணும் ஓகேவா. ஆன்சர் இதுவும் இல்லை. அடுத்து ஆப்ஷன் சி சரியா 4 டிவைடர் 8 2 சரியா மைனஸ் 2 ஓகேவா. எத்தனை இருக்கும் 8ல எத்தனை 4 இருக்கும் 2 4 ஓகேவா. 2 மைனஸ் 2 போனா 0 வரல கரெக்டா இல்லையா. அடுத்து ஆப்ஷன் டி சரியா. ஆப்ஷன் டி 4 மைனஸ் 8 டிவைடர் 6 ஓகேவா. எத்தனை இருக்குது இல்ல சரியா புரியுதா. 8 எத்தனை ஒரு 6 சரியா. அப்ப அடுத்து என்ன வரும் சரியா மிச்சம் 8ல 6 பிரச்சனை இல்லாம
2 ஓகேவா. அப்போ இதோட சின்ன நம்பர் தான். ஸோ என்ன பண்ண போறோம்னா ஒண்ணு அப்படியே நிற்கும் ஓகேவா. புள்ளி வைக்கணும் அவசியமே கிடையாது, ஏன்னா பெரிய நம்பர் தான், நம்ம வகுப்படுற நம்பர் பெரிய நம்பர் தான். அப்படியே ஹோல்ட் பண்ணுவி. ஆன்சரு 1ன்னா அப்ப 6 தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஒரு 6 1 6 எவ்வளோப்பா 6 ஓகேவா. அதை ரிமைண்ட் பண்ணி அடுத்து வரேன். அது ஆப்ஷன் டி முடிஞ்சிச்சா. 4 - 8 வகுத்தல் 1 தான் ஓகேவா இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் வந்திருக்குங்க, மீதி 2 கிடைச்சிருக்கு ஓகேவா. செக் பண்ணி பாருங்க, முதல்ல செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து இதுல ஆன்சர் எதுவுமே வரல இல்ல. அப்போ நம்ம இந்த மாடல் ஓகே ஃபர்ஸ்ட் 4 கிடைச்சிருக்குது, தப்பு தப்பு. அப்போ ஓகே 0 கிடைச்சது, அதுவும் தப்பு. 0 வரக்கூடாது, இது இருக்கிற ஆன்சர் தான் வரணும். ஓகே பார்க்கலாம். சரி நம்ம வேற மெத்தட்ல பார்ப்போம் சரியா. இந்த மெத்தட் வேண்டாம், வேற மெத்தட்ல பார்ப்பாருங்க சரியா. சரி இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு 2 கேன்சல் பண்ணிக்கிறோம் கரெக்டா இல்லையா. -1 இருக்கும்போது நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம் கரெக்டா. -1 இருக்கும்போது கேன்சல் பண்ணி போகும்போது இப்போ ஸ்டெப்பை நம்ம மாத்தி போடலாம். இங்க பாரு, இதுவும் ஓகேவா. இப்போ மாத்தி இருக்கும்போது இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சொன்னீங்க ஆப்ஷன் ஏ ஓகேவா. 6 அப்படியே இருக்கும், மைனஸ்ன்றதுல நான் வகுத்தல் போடுறேன், 8ன்றதுல நான் என்ன போடுறேன் 4 போடுறேன், வகுத்தல் என்ற இடத்துல என்ன போடுறேன் மைனஸ் போடுறேன். அப்ப எனக்கு என்ன 8 கரெக்டா. செக் பண்ண கவனி. பாருங்க எத்தனை இருக்கும் அதுல சரியா, ஒரு நாள் தான் இருக்கும் ஓகேவா. -8 7 தான் ஒரு ஆன்சர், அப்போ வரல ஓகே. அடுத்த ஸ்டெப் ஆப்ஷன் ஏ தப்பு ஓகேவா. அடுத்து கவனிங்க, அடுத்த ஆப்ஷன் பால். ஸோ அதேதான் வரும் சரியா. மாத்திரம் எனக்கு ஆப்ஷன் ஏவும் தப்பு, ஆப்ஷன் பியும் தப்பு ஓகேவா. எப்படி செய்ய எனக்கு அதே தான் வரும். அடுத்து சிடி தான் இருக்கு ஓகேவா. ஸோ சி பார்த்துடலாமா. ஓகே இப்போ 4 வகுத்தல் 8 - 2 ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா 4 இடத்துல 8 போட போறேன் ஓகேவா. எல்லாம் புரிஞ்சுக்க. மைனஸ் நான் மைனஸ் இடத்துல வகுத்தல் போட போறேன். அப்போ வகுத்தல் இடத்துல என்ன போட போறேன் மைனஸ் போட போறேன் ஓகே. அடுத்து என்ன மாத்த போறேன் 4 மாத்த போறேன் கரெக்டா. அடுத்து என்ன மாத்தணும் சொன்னேன், இங்க வகுத்தல் போடணும் சரியா. வகுத்தல் 2 ஓகேவா. சரி பார்ப்போம். அடுத்து கவனிங்க, எத்தனை இருக்குது உள்ள 2 இருக்குது, -8 இருக்குது. அப்ப நான் 8 ஒரு -2 பண்ணா எனக்கு ஆன்சர் 6 கிடைச்சிருக்கு ஓகேவா. ஸோ ஆன்சரு கரெக்டாக கிடைச்சிருக்கு. இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆனால் உனக்கு இருக்காங்கல்ல சரியா, அவங்களே செக் பண்ணிடுவோம் ஓகே. அடுத்து ஆப்ஷன் டி சரியா. 4 - 8 வகுத்தல் 6 ஓகேவா. இப்ப என்ன சொன்னேன் 4 இடத்துல நான் 8 போட போறேன், மைனஸ் நான் வகுத்தல் போட போறேன், இங்க என்ன போட போறேன் 4 போட போறேன், இங்க என்ன மைனஸ் பண்ண போறேன். இப்ப எனக்கு 6 கிடைக்க போகுது ஓகேவா. 8ல எத்தனை இருக்கு 2 இருக்கு ஓகேவா. அடுத்து -6 எவ்வளவு வந்துச்சு எனக்கு 4. ஸோ என்ன ஆன்சர் இதுக்கான ஆன்சரு ஆப்ஷன், இதுக்கான ஆன்சர் வந்து சரியா ஆப்ஷன் சி சரியா. எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. உன்னை முதல் ஸ்டெப்ல நம்ம போட்டு பார்த்தோம் போர்டு மார்க் ரூல்ஸ் படி ஓகேவா. ஸோ செட் ஆகல. அப்போ நம்ம கொஸ்டின் சொல்ல நம்ம கொஸ்டின் 1க்கு 2 முறை நீ படிச்சாவே ஆன்சர் உள்ள வந்துடும் ஓகே. தெளிவா புரிஞ்சாவே தெளிவா ஆன்சர் பண்ணிடலாம் ராஜா. அடுத்த கொஸ்டின் போலாமா. 9வது கொஸ்டின் ஓகே. இதை பத்தி புரியலன்னா கமெண்ட் பண்ணி நான் சொல்றேன், அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் கவனிமா. இது அடுத்த டைப்மா சரியா. இந்த டைப் வேற கொஸ்டின் சரி. இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சரி. இதை மட்டும் மிஸ் பண்ணாது, இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. எம்டிஎஸ்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன் சரியா. கவனி, a + b சரியா c + d மற்றும் b + c a + d எனில் கீழே உள்ள மாற்றுகளில் எது சரி. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாரு சரி. ஆப்ஷன் ஏ d > b சரி. பி ஆப்ஷன் பி வந்து c > d, ஆப்ஷன் சி a > d சரியா. ஆப்ஷன் டி b > d ஓகேவா. சொல்யூஷன் சரியா. இப்ப நம்ம இந்த மாதிரி கொடுத்தானாவே மற்றும் அப்படின் போது நம்ம 1 மற்றும் 1 மற்றும்
இரண்டு மாற்றுகள் என்னது மாற்றுகளை சேர்க்கன்னு வச்சுக்கணும் மைண்ட்ல. சரி, இது வராது மாதிரி. ஆனா நான் உனக்கு ஒரு இதை சொல்றேன், சேர்க்கணும். ஓகேவா? கவனிச்சுக்க. இந்த மாதிரி கொடுத்தாலே சிம்பிள் தான். கவனி, சேர்க்க அப்படின்னு சொல்லும் போது நீ க்ளோஸ் பண்ணிக்க. சரியா? ஏ பிளஸ் பி, ஓகேவா, பிளஸ் சரியா பி பிளஸ் சி, ஓகேவா, லெஸ் தென் சரியா சரியா போட்டாச்சு. கரெக்டா? இது முடிஞ்சிச்சு. அடுத்து சி பிளஸ் டி பிளஸ் சரியா ஏ பிளஸ் டி, ஓகேவா. அடுத்து என்ன பண்ண போறோம்னா இது ஃபர்ஸ்ட் ரோ. சரியா? அடுத்து அடுத்து சரியா ஏ பிளஸ் பி, சரியா, அப்படின்போது ஃபர்ஸ்ட் கவனி, ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி. சரியா? இங்க நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை, காமனா சேர்க்கும் போதுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்க, நம்ம மறுபடியும் அது தப்ப கூடாது. சரியா? இப்ப நம்ம ஒரு லெட்டர் எடுத்து வெளியே போடும் போது இந்த பிராக்கெட் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இங்க எத்தனை ஏ இருக்குது? இங்க ஒரு ஏ இருக்கு. கரெக்டா? அந்த பிளஸ் அப்படியே வந்துடும், இந்த பிளஸ். ஓகேவா? மைண்ட்ல வச்சுக்கோ. எத்தனை பி இருக்கு நம்மளுக்கு? 2 இருக்கா? எத்தனை பி? 2 பி. சரியா? அடுத்து என்ன வரும்? லெஸ் தென். ஓகேவா? அடுத்து சரியா சி விட்டுட்டோம்ல ரஜா, ஒன்று சார் ரஜா, சி விட்டுட்டோம். கரெக்டா? பிளஸ் சி லெஸ் தென். அடுத்து சரியா சரியா லெஸ் தென். அடுத்து சரியா தெரியலையா? கவனி. சரியா? அதே சேம் மெத்தட் தான். கவனி பாரு, இங்க ஏக்கு பதிலா சி போட போற, பிளஸ் சரியா. அடுத்து 2பியா, அப்ப இங்க எது இருக்குது? டி இருக்குது. சரியா? அடுத்து பிளஸ் என்ன போட போற? இங்க என்ன வந்திருக்கு காமனா? ஒன்னே ஒண்ணு ஃபர்ஸ்ட் நிலத்துக்கு புரிஞ்சுருச்சா? சி இருக்கா? ஒரு சி இருக்கு. ஓகேவா? ஒரு நான் ஒன்று திரும்ப ஃபர்ஸ்ட்ல சொல்ல பாரு. இது ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். ஓகேவா? 2D இப்போ ஏ. ஓகேவா? நல்லா தெளிவு சொல்ல நல்லா கவனிச்சுக்க. இங்க ஏ பிளஸ் டி க்ளோஸ். ஓகேவா? பிளஸ் பி பிளஸ் சி லெஸ் தென் சி பிளஸ் டி. ஓகேவா? பிளஸ் ஏ பிளஸ் டி. ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ரொம்ப 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 ஈஸி தான், புரிஞ்சுக்கலாம் ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனி, இந்த மாதிரி நான் போடும்போது நான் க்ளோஸ் இருக்கும் எல்லாமே பிராக்கெட் கேன்சல் பண்ணாதான் ஈஸி சால்வ் பண்ணிடலாம். சரியா? லெஸ் தென். ஓகேவா? இப்படி பண்ணும்போது அடுத்துனா இங்க பாரு, இப்போ ஏ எத்தனை இருக்குங்க? எனக்கு இதுவரை தான் ஸ்டாப். ஓகேவா? இதுவரை தான் மைண்ட் வச்சுக்கணும். இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி. ஏ ஒன்னு இருக்கு, எடுத்து வெளியே போட்டேன். ஓகேவா? பிளஸ் காமனா இருக்கு பிளஸ். ஓகேவா? இதுக்கு பாத்துக்க. நான் என்ன பண்றேன், ஏ இருக்கா? ஒரு ஏ தான் இருக்கு. ஓகேவா? முடிஞ்சிச்சா? இந்த இதுல முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்து பிளஸ் வந்துச்சு. இது எத்தனை பி இருக்குது? 2 பி நம்ம போட முடியாது, அதனால 2B போட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு கேன்சல், இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து லெஸ் தென் கீழே போட்டேன். ஓகேவா? அடுத்து க்ளோஸ் சி பிளஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி ரஜா. சரியா? எத்தனை சி இருக்குங்க எனக்கு? ஒரு சி. வேற எத்தனை சி இல்லை. ஆமா தானே? பாத்துக்க. அடுத்து அந்த பிளஸ் எடுத்து நான் அப்படியே போட்டிருப்பேன். ஓகேவா? சாரி, இந்த பிளஸ் எடுத்து அப்படியே போட்டிருப்பேன். அதுல எத்தனை டி இருக்கு பாரு? 2 டி இருக்கு. அப்போ 2 டி. அப்போ 2D. நான் என்ன சொன்னீங்க? 2 டினா 2 டி டி இப்படி இருந்தா டி டி இப்படி போட்டக்கூடாது. ஓகேவா? எத்தனை இப்போ சப்போஸ் 3 டி வருது சார் அப்படின்னா கூட 3D இப்படிதான் எழுதணும். ஓகேவா? இப்படிதான் எழுதணும். அப்போ என்ன பண்றோம்னா சி எடுத்து போட்டாச்சு. சரி, ஓகேவா? பிளஸ் எடுத்து போட்டாச்சு. அந்த பிளஸ் காமனா அதான் 2D 2D போட்டாச்சு. அடுத்து பிளஸ் எத்தனை இருக்குதுக்குள்ள? ஒரு ஏ இருக்கு. அப்போ அது போட்டாச்சு. அடுத்து சரியா கவனி பாப்போமா? அடுத்து ஒன்னு ரஜா, சிம்பிள் தான் தம்பி. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறா? இதுதான். இப்போ நான் ஏ பிளஸ் பி போட்டேன், பி பிளஸ் சி இருக்குது, லெஸ் தென் இருக்கு, சி பிளஸ் டி இருக்குது, எத்தனை இருக்கு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி போட்டேன். முடிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஏ பிளஸ் 2B பிளஸ் சி லெஸ் தென் கம்மி பண்ணி வரணும் அர்த்தம். ஓகேவா? பிளஸ் சி பிளஸ் 2D பிளஸ் ஏ. ஓகேவா? இப்போ நீங்க என்ன கிடைச்சிருக்குது? அடுத்து இங்க ஏவா? இப்போ ஒண்ணுல ஒன்னு ஈஸியா சொல்லணும்னா இங்க பாரு, ஏக்கு கேன்சல். சரி, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இது 1 கரெக்டா, இது 2. ஓகே, இப்ப ஏக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து சிக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? தெளிவா புரிஞ்சுக்க. சரியா? 1 இது 2. ஓகே, இங்க என்ன இருக்குது? மீதி ரிமைண்டர்ல 2B இருக்குது. அடுத்து லெஸ் தென் 2D இருக்குது. சரியா? ஓகேவா? அடுத்து என்ன பண்ணா 2க்கு 2 கேன்சல். இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? B லெஸ் தென் டி. ஆப்ஷன் கீழே பாருங்க.
மேல ஆன்சர் இதுதான் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். பி தோ ஆப்ஷன் டி. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து பி லெஸ் தென் டி. சரியா, புரிஞ்சு 10th கொஸ்டின். சரியா, இப்போ வேர்ட் மார்க்ஸ்ல 10th கொஸ்டின். சரியா, க்ளோஸ் 12 ஸ்டார் 7 ஸ்டார் 6 க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார் 13 ஸ்டார் 6 சரியான குறிகள். கீழே உள்ள இதுல வந்து நம்ம வந்து குறியீடு சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா, இது ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சில கவனிங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் சரியா கம்பைன் கிராஜுவேட் லெவல்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து 2020 சரியா 2020 அபிஷியலான ஒரு கொஸ்டின் கவனி. சரியா, சொல்யூஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அழகா எதிர்பார்க்கலாம். கவனிங்க, இப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 12 ஸ்டாரு 7 ஸ்டாரு 6 சரியா ஸ்டாரு 13 ஸ்டாரு 6. இந்த ஸ்டார்ன்ற இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த குறியீடை வந்து நம்ம இது பண்ணோம். சரியா, 4 ஆப்ஷன் இருக்குல்ல, 4 ஆப்ஷன் வந்து நம்ம குறியீடு சரி பார்த்து ஆன்சர் நம்ம சரி பார்க்க போறோம். ஓகேவா, இப்போ நம்ம கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். ஓகேவா, ஆப்ஷன் ஏல அடுத்து 12 ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு பாரு. சரியா, ஓகே, பெருக்கல் 7 அடுத்து என்ன கொடுத்துருக்கான் -6 சரியா, அடுத்து ஸ்டார் வகுத்தல் 13 அடுத்து ஸ்டார்ல வகுத்தல் 13 அடுத்து இஸ்ஈக்வல் கொடுத்துறானா. ஓகே, பார்ப்போம், இது ஆன்சர் வந்துச்சு நல்லா இருக்கும். சரியா, கவனி, அடுத்து நான் ஃபர்ஸ்ட் பல முறை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு டிவைடரு மல்டிபிகேஷனு அடிஷனு சப்ரேஷன். ஓகேவா, இதுதான் தம்பி, எப்பவுமே இதுதான், மாற்றமே கிடையாது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம க்ளோஸ் 12 7 -6 சரியா, இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நான் 2 முறை எடுக்க போறது வேஸ்ட் தான் டைம். ஓகேவா, கவனிங்க, இப்போ 7 2 14 மிச்சம் 1 7 1 7 சரியா, இது 8 ஓகேவா, -6 ஓகேவா, புரிஞ்சா. அடுத்து டிவைடர் சரியா 13 அடுத்து 84 -6 ஓகேவா. சரியா, இப்போ 84ல 6 பிரச்சனை எவ்வளோ சரியா போட்டு சொல்லு. சரியா, 70 சொல்லுங்க 73 ஓகேவா, டிவைடர் 13 ஓகேவா 13 73யா ஆமாவா, உங்கள 73 தான் வரும். ஓகேவா, கரெக்டா, சூப்பர். டேய் தம்பி 84 கடா ஒரு ஆறுடா, இது தெரியாம எஸ்எஸ்சி படிக்கிறோம் வந்துடுறாங்க. சரியா, சரியா, சரி 80 வச்சுக்க இந்த இடத்துல. சரி, எவ்வளோ நான் இன்னும் ஷார்ட்டா ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தனால புரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு 84ல 6 போகணும்னு வச்சுக்கா, சின்ன சின்ன குழந்தை கேட்டாவே சொல்லிடும். சரியா, கவனி, 80ல 6 பிரச்சனை எவ்வளோ சொல்லு, 74 சரியா. இது எவ்வளவு இருக்கு இந்த இடத்துல 4 பண்ண எவ்வளவு வரும் 78. புரியுதா, 78 டிவைடர் 13 சரியா. இப்போ 78ல எத்தனை 13 நீ தெரிஞ்சுக்கணும். சரியா, எத்தனை 13 இருக்கு ஆச்சா, 78 13 இப்படி எல்லாம் போட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. சரியா, இப்படி எல்லாம் போட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட். சரியா, ஃபர்ஸ்ட் கவனி நல்லா புரிஞ்சுக்கோ. 5×60 சரியா, அல்லது 5×60 11 66னா 13 6 78 செக் பண்ணி பாத்துக்க, கரெக்டா பாத்துக்க. சரியா, 13 6 78 அப்படின்னா நீ என்ன பண்ண 13 போடாது 6 தான் எடுத்துக்கணும். ஓகேவா, 6 தான் எடுத்துக்கணும். இப்போ 13 6 78 ஓகேவா. அப்போ உனக்கான இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு ஆன்சரு 6. ஓகேவா, வந்துச்சா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கரெக்ட் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கரெக்ட் தான். சரியா, அடுத்து வேற உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி சிம்பிள் தான் ராஜா. சரியா,
யோசிக்கவே வேணாம். இதுல வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரியா, வெறும் சிம்பிள் தான். வேணா உங்களுக்கு ஒன்று சரியா ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு. சரி, உனக்கான இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட்ல செக்ஷன்ல ஆன்சர் பண்ணு. ஓகேவா? கவனிப்பா. இது வரைக்கும் இந்த வீடியோ உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு, இந்த சம்பளம் புரிஞ்சிருந்துச்சுன்னா இதான கொஸ்டின் பாரு. போர்ட் மாஸ்ல ஏ என்பது பிளஸ் எனவும் சரி பிளஸ் இருக்கு, பி என்பது மைனஸ் இருக்கு, சி என்பது பெருக்கலா இருக்கு எனில் 10C4 சரியா ஏ சரியா பிராக்கெட் 4C4 பிராக்கெட் B6 என்பது மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 60, ஆப்ஷன் பால் 56, ஆப்ஷன் சி 50, ஆப்ஷன் டி 46. ஓகேவா? இது 11வது கொஸ்டின். உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். கமெண்ட்ல ஆன்சர் பண்ண ராஜா. சரியா, இது அலட்சியமா எடுத்துக்காத. உன்னோட கமெண்ட் செக்ஷனை பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஆசை வரணும். சரியா, நீ மேலும் மேலும் ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்காக வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சரியா, நீ பண்ணிட்டு எந்த அளவுக்கு உன்னுடைய இது வேக இருக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சா போட்டு பார்க்கலாம். அடுத்து மைனஸ் என்பது வகுத்தல். சரியா, பிளஸ் என்பது பெருக்கல். சரியா, வகுத்தல் என்பது மைனஸா மாதிரி இருக்கு, பெருக்கல் வந்து பிளஸ்ஸா இருக்குன்னா அப்போ எனில் கீழே உள்ளது எது? இந்த சம்மன் ஆல்ரெடி பார்த்துருக்கல, அதுதான். இப்ப இதுல வந்து நீ மாத்தி இது பண்ணி பாரு. இதுவும் வந்து உனக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? உனக்கு இதுல என்ன டவுட்டா இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு. சரியா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை வந்து ஆன்சர் நம்பருக்கு அதுக்கும் வந்து கால் பண்ணி கேட்கலாம். எனி டவுட் என்ன கிளாரிபிகேஷன் நான் ஆன்சர் பண்றேன். சரியா, உங்களுடைய சப்போர்ட்டு தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, நெகட்டிவ் கமெண்ட் விட்டு நீ பாசிட்டிவா நீ கமெண்ட் கொடுக்கலாம் பரவாயில்ல. சரியா, நீ நெகட்டிவா கமெண்ட் பண்ணாத. சரியா, எனக்கு என்ன தேவைன்னா இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உனக்கு யூஸ் ஆகலாம் பரவாயில்ல, வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடு, ஷேர் பண்ணி விடு. சரியா, நீ லைக் போடுங்க ஃபாலோ பண்ணலாம் கேட்கல. சரியா, உனக்கு யூஸ் ஆச்சா முதல் விஷயம் தான். சரி, அங்கேயே போய் பணம் கட்டி அதை இது பண்ணி ஜாயின் பண்றதை விட நான் உனக்கு ஃப்ரீயாவே எடுக்கிறேன். நான் சரியா ஃப்ரீயாவே கொடுக்குறேன். நீ செக் பண்ணி பாரு, கம்பேர் பண்ணி பாரு. சரிங்களா, போய் அதே இப்போ வேற இடத்துல போய் விழுந்து அதே இது பண்ணிக்காரு. அங்கேயே இதே கொஸ்டின்ஸ் தான், இதே மாடல் தான், எல்லாமே இதுதான். சரியா, நான் ப்ரொஜெக்ட்ல எடுக்கிறேன், நான் வந்து போர்டில் எடுக்கிறேன். அந்த வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. சரியா, அப்படி எடுத்தாதான் வந்து கல்வினா எங்க வேணா படிக்கலாம் ராஜா. சரியா, குடிசையில் வேணா படிக்கலாம். சரியா, இது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சரியா, கல்வின்றது எங்க வேணா படிச்சுக்கலாம். கோபுரத்துல படிச்சதான் மைண்டுக்கு அப்படிலாம் கிடையாது. சரியா, நம்ம பெரிய ஆளுங்கெல்லாம் எப்படி எல்லாம் படிச்சா நீங்க உங்களுக்கு தெரியும். ஆன்சர் பண்ணுங்க, பார்த்துட்டு இதா இருக்காதீங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்த நீங்க மேல மேல நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து மேல மேல என்கரேஜா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, அழகா போட்டு பாருங்க. இன்னும் கொஸ்டின்ஸ் வேணும் சார், இது மட்டும் பார்த்தாதுன்னு சொன்னா நான் உன்னோட எக்ஸ்ட்ரா நான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். இது என்னோட கொஸ்டின்ஸ், என்னுடைய இது உனக்கு பிடிச்சிருந்தாதான் வந்து அடுத்த கட்டத்தை நீங்க நோக்கி போக முடியும். ஸோ உங்களுக்கு புரியலன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது தான். சரி, இல்லை சார் இந்த மெத்தட்ல புரியல, எனக்கு வேற மாதிரி சொல்லி கொடுங்க, இல்லை வேற மாதிரி ஷார்ட்டா சொல்லி கொடுங்க, இன்னும் ஷார்ட்டா கொடுங்க, இல்லை வேற எதனா டாபிக்ஸ் எதனா இந்த மாதிரி டாபிக்ஸா மேக்ஸா இருந்தாலும் சரி, சைக்காலஜியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேற டாபிக்ஸ் இருந்தா கேளுங்க, நான் நடத்துறேன். ஜிகே சைட்ல உங்க ஜிகே சைட்ல எந்த சப்ஜெக்ட் வராத சப்ஜெக்ட் என்னவோ, சுத்தமா வராத சப்ஜெக்ட் என்னவோ, வராத டாபிக் சொல்லுங்க, நான் நடத்தி காமிக்கிறேன். சரியா, வேற என்ன டவுட் இருந்தா கால் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வந்து இந்த வருஷம் யூனிஃபார்ம் போறது உறுதிதான். சரியா, 2026 எல்லாருமே இந்திய துணை ராணுவ படையில வேலை செய்யறது கண்டிப்பா உறுதியா சொல்றேன். நீங்க தைரியமா என்ன நம்பி இதை அட்டன் பண்ணலாம், இது பண்ணுங்க. சரிங்களா, என்ன டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க, நம்பர் கால் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ராஜா.